உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு, அதாவது சோதனை உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இதுவே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சோதனையை பற்றி வேதத்தில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவீர்கள். ஆதார வசனம் யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. நாம் பொன்னாக விளங்குவதற்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை முழுமையாக சம்பூர்ணமாக சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் சோதிக்கப்படுகிறோம். சோதித்த பின்பாக நாம் பொன்னாக விளங்குவோம் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எதற்கு சோதனை வருதுன்னு சொல்லி நீங்க குழம்பி தவிக்காம, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் பொன்னாக விளங்குவதற்கு, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எரேமியா 20வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஆதார வசனம் எரேமியா 20வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தை பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, நீதிமானை அவர் சோதித்தருகிறார். முதல் பகுதியை பாருங்க. நம்முடைய உள்ளந்திரியங்களை, அதாவது நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள், வெளியே என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நம்முடைய இருதயத்துல பல காரியங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். வேதம் எப்படியாக சொல்லுகிறது? மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் என்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உங்கள் உள்ளான எண்ணத்தை கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். நீங்கள் வாயிலிருந்து என்ன சொன்னாலும் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை, உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய மன விருப்பத்தை அவர் பார்க்கிறார். அதை பகுத்தறிந்து மாத்திரமே உங்களுக்கான விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. முதல் பகுதியை பாருங்க. நீதிமானை சோதித்தறிந்து. அப்போ நீதிமானாய் ஒருவன் வாழ வேண்டும் என்று முற்படும் பொழுது நிச்சயமாக அவன் பலவித சோதனையின் வழியாக அவன் கடந்து வருகிறான். ஆனால் முடிவாக அவன் பொன்னாக விளங்குவான். ஹல்லேலூயா. நம்ம சோதனையில ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இதை நாம் மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆதார வசனம் எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பிரதான ஆசாரியர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கடைசி பகுதியை பாருங்க. பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர், அதாவது நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் இந்த உலகத்தில் அனைத்து பாடுகளையும் அவர் மேற்கொண்டார். பாவம் இல்லாதவரை அவர் காணப்பட்டார். பரிசுத்தமானவராய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய புத்திரராய் இருக்கிற நீங்களும் நானும் கூட நிச்சயமாக பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சோதனை ஏன் வருகிறது என்று சில காரியங்கள் மூலமாக நம்ம வேத வசனத்தின்படி அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவ வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது. ஆதார வசனம் உபாகமம் 8வது அதிகாரம் 2 முதல் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினால் பிழைத்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நன்மையை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்தி செல்லுவார். நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள். உங்களுக்கு மரணம் இருக்காது, உங்களுக்கு வேதனை இருக்காது, வலி இருக்காது.
கர்த்தர் நித்திய ராஜ்யத்தில் உங்களுக்கான ஒரு இடத்தை கட்டளையிடுவார். தேவ வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இவ்விதமாக உங்களை சோதனைக்குள்ளாக உட்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் முறுமுறுக்காதவர்களாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் அவருடைய வல்லமையை அறியும்படிக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவ சித்தம் நிறைவேற நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். ஆதார வசனம் 105வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு நிறைவேறும்படிக்கு கர்த்தர் நம்மை புடமிடுவார், நம்மை சோதிப்பார். சோதித்த பின் நம்ம பொன்னாக விளங்குவோம். ஹல்லேலூயா. சம்பூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் கர்த்தருடைய கையில் முத்திரை மோதிரமாக பொன்னாக நம்ம விளங்குவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் நமக்கென்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் என்றால் உடன்படிக்கை என்று பொருள். இங்கிலீஷ்ல ப்ராமிஸ்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அதை நிச்சயமாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். தாமதம் இருக்கலாம், சோர்வு வரலாம், ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அதற்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தை கர்த்தர் மீது வைத்து, நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்து நீங்கள் நடக்கிறவர்களாய் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஜீவ கிரீடம் பெற நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தை பவுலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது பகுதியை பாருங்க. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும், இதுதான் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பவுலுக்கு சொன்ன ஆலோசனை. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 10 நாள் நீ சோதனைப்பட்டாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து இதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மரண பரியந்தம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அவருக்கு முன் நடந்து உண்மையானவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதன் எப்படி சோதிக்கப்படுகிறான் என்பதை 3 காரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, வசனத்தினால் அவன் சோதிக்கப்படுகிறான். ஆதார வசனம் மத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது. பிசாசானவன் அவருக்கு விரோதமாக வந்து வேத வசனத்தை வைத்து அவருக்கு விரோதமாக அவன் இதை கூறுகிறான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில வசனங்கள் மூலமாக சத்ருவானவன் உங்களோடு இடைப்படலாம், உங்களை சோதிக்கும்படியாக முற்படலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேத வசனத்தின் சத்தியங்களை முதலாவது நீங்க ஆராய்ந்திருக்கணும், நீங்க தெரிந்து வைத்திருக்கணும். அப்போ மட்டும்தான் சத்ருவானவனுக்கு நீங்க எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய பட்டயத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி அவனை நிர்மூலமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, வியாதியால் மனுஷன் சோதிக்கப்படுகிறான். ஆதார வசனம் யோபு 2வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி
அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் போய், அதாவது அவருடைய சமூகத்துல போய் யோபுக்கு விரோதமாக குற்றம் சொல்லுகிறான். நீங்க அவனுக்கு எல்லாமே கொடுத்தீங்க, அதனாலதான் அவன் உங்களை சேவிக்கிறான், இல்லைன்னா அவன் கண்டிப்பா உங்களை சேவிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக அவன் குற்றம் சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் யோபுவின் மீது அன்பு வைத்திருந்தார், அவன் மீது விசுவாசம் வைத்திருந்தார். ஆகவே அவன் சோதிக்கப்படும்படியாக சாத்தானுக்கு அனுமதியை கட்டளையிட்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதற்கு கூட கர்த்தர் சில சோதனைகளை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம். ஆகவே நீங்க முறுமுறுக்காதபடிக்கு, நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு நீங்க இருக்க வேண்டும். யோபுவை போல விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். சாத்தான் வெக்கப்பட்டு போவான். கடைசியில யோபுக்கு என்ன நடந்தது? இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்களும் யோபுவை போல சில காரியங்களை இழந்து போயிட்டீங்களா? உறவுகளை இழந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பாக கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களா ஆமென் சொல்லுங்க. கடைசியாக பாவ இச்சைகளால் இழுக்கப்பட்டு மனுஷன் சோதிக்கப்படுகிறான். ஆதார வசனம் யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதன் தன்னுடைய சுய இச்சையினாலே அவன் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி என்றால், நம்ம முதலாவது கண்களினால் நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம், இருதயத்துல விரும்புவோம். அப்போ நம்முடைய சுய இச்சை உண்டாகிறது. அதன் நிமித்தமாக நம்ம பாவத்தில் விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எதன் மீதும் நம்ம இச்சையை வைக்காதவர்களாக இருக்க வேண்டும். அது உணவுப் பொருளா இருக்கலாம், இல்லைனா கோல்டா இருக்கலாம், இல்லைனா வீடா இருக்கலாம், இல்லைனா காரா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மேல ஒரு இச்சை இருக்கக்கூடாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? இஎம்ஐல அவங்க அதை பெற்றுக்கொள்வாங்க, கடன் வாங்குவாங்க. அது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில அநேக வேதனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வரும். நீங்க எந்த சூழ்நிலைகளிலும் சுய இச்சையில் சிக்குண்டு போகாதவர்களாய் நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். இவ்விதமான காரியங்களை நீங்க ஈடுபடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு பணத்தை கட்டளையிட்டு அந்த பொருட்களை வாங்குவதற்கு உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்களாக உங்களுடைய சுய சித்தத்தின்படி போய் ஒரு கடனை வாங்கி நீங்க சிக்குண்டு சோதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கடன்ல சிக்கி வாடி தவித்து கொண்டிருக்கிறாங்க. வெளியே எப்படி வர முடியும்னு தெரியாது அவங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சுய இச்சையினால் சிக்குண்டு மாத்திரமே ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப அந்த இச்சையை நீங்க முதலாவது கடிந்து கொள்கிறவர்களாய், அதை மேற்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மாம்ச கிரியைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் சோதிக்கப்படுகிறது நீங்கள் பொன்னாக விளங்குவதற்கு, தேவனுடைய நாமத்தை, அவருடைய மகிமையை, நீங்கள் வல்லமையை அறிந்து கொள்வதற்கு. அது மாத்திரமல்ல, தேவ வார்த்தை உங்கள் மத்தியில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் பெறுவதற்கு ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறான். உள்ளந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிவதற்காக உங்களை சோதித்தருகிறார். அது மாத்திரமல்ல, நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிறார். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்றாங்க? வியாதியினால சோதிக்கப்படுறாங்க, வசனத்தினால சோதிக்கப்படுகிறாங்க, பாவ இச்சைகளினால் அவர்கள் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறாங்க. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நீங்க மீண்டும் தியானித்து நீங்க கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அதன்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் சோதிக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் இருந்து நீங்கள் பொன்னாக விளங்கத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை சுய இச்சையில விழுந்து போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களை கை தூக்கி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதான் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் உண்டாண்டவரே, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பொன்னாக விளங்கத்தக்க நீங்க எங்களுக்கு கொடுக்கிற சோதனை அப்பா மேற்கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பாவ இச்சைகளுக்கு அடிமையாகாதபடிக்கு அப்பா பரிசுத்தராகிய உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நீதியின்
பாதையில் எங்களை வழிநடத்தி செல்லுங்கப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு நேர் வழியில் அப்பா உடைய சித்தத்தின்படி வழிநடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா நீர் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டவரே நாங்களும் நீதி செய்கிறவர்களாய் நன்மையானதை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தகப்பனே. நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. நீர் எங்களுக்கு கிருபையை தந்து நீர் எங்களை காத்து நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறனப்பா. 10th 12th படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ்ல ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அப்பா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. நல்ல மதிப்பெண் எடுக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு நல்ல ஒலிவாய் மர கன்றாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே கடன் என்ற நிந்தையில சிக்கி வாடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ₹1 கடன் இல்லாதபடி கதை அடைத்து தீர்க்க பிள்ளைகளுக்கு திராணியை கட்டளையிடுங்கப்பா. பலனை கட்டளையிடுங்கப்பா. சத்துவத்தை கட்டளையிடுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் அப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு அழகான குழந்தையை நீர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய திருமண தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. குணசாலியான மகனை கட்டளையிடுங்க. குணசாலியான ஸ்திரீயை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களிடத்துல இன்றைக்கும் அநேக குற்றங்கள் குறைகள் காணப்படுகிறது. தயவாய் மன்னிங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்த வழியில் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் நல்ல வேலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா பாவ வழியில் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பலனை கட்டளையிட்டு நீர் கை தூக்கி அப்பா பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. வியாதியில வறுமையில கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை பரம தேவன் அப்பா பரம வைத்தியராக ஆணிப்பா இந்த வல்லமையுள்ள கரத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. போதுமாப்பா இந்த நிந்தை அவமானம் வேதனை கஷ்டம் போதுமாண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நம்முடைய சித்தத்தின்படி நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நெடுநாள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே வீடு இல்லாதவர்களுக்கு புது வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. புது வீட்டை கட்டி எழுப்ப ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய போதுமான பணத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வீட்டை அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் மாமென்று நீர் பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கத்தர் வேலி அடைத்து இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ருவானவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு சோதனையான நாட்கள் ஆண்டவரை ஜெபித்து உடைய சமூகத்தில் காத்திருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே. எல்லா பயத்திற்கும் சோர்வுக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீடி ஆயுள்நாள் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. வாழ்வின் எல்லை முடிவு பந்தம் வரையிலும் இயேசு ஒருவருக்காக நிலைத்து நிற்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. திராணிக்கு மேல் சோதிக்கப்பட மாட்டா என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்ப நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சோதனையை அப்பா நாங்கள் சகித்து அதை மேற்கொள்கிறவர்களாய் சுத்த பொன்னாக விளங்க ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை அப்பா நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேண்டிய போதுமான கிருபைகளை கட்டளையிடுங்க. கலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஆண்டவரே நினமுள்ளதாக்குங்கப்பா. நீங்க திருப்தியாக நீர் வழிநடத்தி சொல்லும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி சோதிக்கப்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் சுத்த பொன்னாக விளங்கி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.